மேட்டூர் முனியப்பன் கோயில் படித்துறையிலும் பக்தர்கள் புனித நீராடி ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடி வருகின்றனர். இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குமரேசன் இணைகிறார். குமரேசன், பக்தர்களின் வசதிக்காக அங்கு என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு, முழுமையான தகவல்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக, அதாவது நடந்தாள் வாழி காவேரி, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க என்பது போல இந்த தமிழகம் சிறப்பதற்காகத்தான் காவிரி ஆறு நமக்கு கை கொடுத்திருக்கின்றது. குறிப்பாக தென்மேற்கு பருவமழை பொழிந்ததின் காரணமாக காவிரி ஆற்றில் ஒரு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த நாளில் தான் ஆடிப்பெருக்கு விழா, அதாவது ஆடி மாதம் 18ஆம் நாள் ஆடிப்பெருக்கு விழா அந்த காவிரி அன்னையை வரவேற்கும் விதமாகவும் வணங்கும் விதமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய இடம் மேட்டூர் அணையின் அந்த வலதுகரை பகுதியில் உள்ள கிழக்கு கால்வாயில் தான் நாம் இருக்கின்றோம். அணைக்கட்டு முனியப்பன் கோவில் அருகிலே மட்டம் படிக்க துறையில் தான் தற்போது மக்கள் ஒரு உற்சாகத்தோடு இந்த ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த காவிரியில் கரைபுண்டு வரும் அந்த தண்ணீரில் அவர்கள் தலைமுழுகி தங்கள் பாவங்களை தீர்க்கும் விதமாக இந்த ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் புதுமண தம்பதிகள் மட்டுமில்லாமல் பெண்கள் குடும்பத்தோடு வந்து தங்கள் இந்த காவிரி ஆற்றில் புனித நீராடி கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான மக்கள் வந்து புனித நீராடி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஆண்டு பொறுத்தவரை காவிரியில் தண்ணீர் பெருக்கெடுத்து விடுகிறது. குறிப்பாக 1,10,000 கனஅடி தண்ணீர் தற்போது காவிரி ஆற்றில் வருவதன் காரணமாக பாதுகாப்போடு மக்கள் குளிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் காவிரி ஆற்றில் இந்த வலது கரையில் 500 கனஅடி தண்ணீர் தற்போது திறக்கப்பட்டு தனியாக குளிப்பதற்கு மட்டும் இந்த இடம் தேர்வு செய்யப்பட்டு பாதுகாப்பாக குளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு ஏராளமான மக்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்து புனித நீராடி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். தற்போது சிலர் இங்கு இருக்கிறார்கள், புதுமண தம்பதிகள், அவர்களிடமே கேட்போம். சார், இப்போ நீங்க எந்த பகுதியிலிருந்து வரீங்க? இந்த ஆடி 18 அன்னைக்கு குளிச்சா என்ன மாதிரியான நன்மை? திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரோம். ஆடிப்பேட்டில் குளித்தா கெட்ட தோசம் கெட்டதெல்லாம் போயிட்டு நல்லா தான் இருக்குன்னு ஒரு ஐதீகம், அதனால் வந்திருக்கோம். அந்த வந்து குளிச்சுட்டு இருக்கோம். ஆமாம், நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வரீங்க? இந்த புனித நீராடினா என்ன மாதிரியான பலன் கிடைக்குன்றீங்க? சொல்லு. அதாவது இங்கு பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தீயணைப்பு துறையினர், பாதுகாப்பு துறை, காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இங்கே தீயணைப்பு துறையினர் இருக்கார்கள், அவரிடமே கேட்போம். சார், இப்போ ஆக்சுவலாக வந்து அதாவது தண்ணி அதிகமாக வருது, மக்கள் வந்து குளிக்கிறதுக்கு பாதுகாப்பான நடவடிக்கை என்னென்ன மாதிரியே எடுத்திருக்கு? இது ஆடி 18 முன்னிட்டு அனைத்து மக்களால் கொண்டாடப்படுகின்ற ஆடி 18 முன்னிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய உத்தரவின்படியும் எங்களுடைய துறையினுடைய உயர் துணை இயக்குனர் ஐயா மற்றும் மாவட்ட ஐயா உத்தரவின்படியும் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா 110 அடி அதிகப்படியான தண்ணீர் வரத்து அதிகமாக இருக்கிறனால காவிரி படுகையில் தென்மேற்கு பருவமழையின் காரணமாக காவிரி படுகையில் 110 அடி தண்ணி அதிகமாக இருக்கிறனால வெள்ளப்பெருக்கு காரணமாக மக்கள் வந்து சந்தோஷமாக, குழந்தைகள், பெரியவர், வயசானவங்க, பெண்கள் அனைவரும் வந்து குளிக்கிறாங்க. தங்களுடைய பாவத்தை தீர்க்கிறதுக்காக குளிக்கிறாங்க. இந்த மாதிரி சமயத்தில் வந்து அவங்களுடைய அதை தடை செய்யப்பட்ட பகுதியில் குளிக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் ஆழமான பகுதிக்கு செல்ல வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து தீயணைப்பு துறை வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் தீயணைப்பு துறை மட்டுமல்ல, வருவாய்த்துறை, காவல்துறை அனைவரும் இணைந்து, மீன்வளத்துறை அனைவரும் இணைந்து இந்த காவிரி ஆற்றினுடைய கரையோரத்தினுடைய பொதுமக்கள் பாதுகாப்பாக குளிக்கப்படுறதுக்காக எங்களுடைய தீயணைப்பு மீட்பு பணித்துறை சார்பாக சுமார் ஒரு கமாண்டோ அதிரடிப்படியை சேர்ந்த ஒரு சுமார் 100 நபர்கள், அலுவலர்கள் மற்றும் பணியாளர் அனைவரும் பாதுகாப்பாக சிறப்பாக பொதுமக்கள் பாதுகாப்பாக குறித்து செல்வதற்காக நாங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகிறோம். ரப்பர் படகுகளாக செயல்பட்டு வருகிறோம். அதாவது தமிழகத்தின் முக்கிய நீர் ஆதாரமாகவும் விவசாயிகளின் ஜீவ நாடியாகவும் விளங்கக்கூடிய இந்த காவிரி அன்னையை வரவேற்கும் விதமாகத்தான் இன்று ஆடி 18ஆம் நாள் இந்த தண்ணீரில் புனித நீராடுகிறார்கள். இந்த வகையில் பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் தங்கள் குடும்பத்தோடு வந்து நீராடுகிறார்கள். இன்னும் சிலர் இருக்காங்க, அவர்களிடம் கேட்போம். அம்மா, நீங்கள் வந்து இப்போ இன்னைக்கு குடும்பத்தோடு வந்து தலையில் இந்த அருகம்புல்லாம் வச்சு நீராடினீங்க, இது என்ன காரணத்துக்காக? நாங்கள் வருஷம் நான் வருவோங்க. குடும்பத்தில் எந்த கஷ்டம் இல்லாத நல்லா இருக்கணும், நோய் நொடியில் வச்சு வந்து சாமி கும்பிட்டு தண்ணி ஊற்றி சாமி கும்பிட்டு போவோம். அதாவது ஆண்டுதோறும் இந்த ஆடி 18ஆம் நாள் இந்த காவிரியில் வந்து புனித நீராடினால் நன்மைகள் பெருகும் என்ற வகையில் தான் ஒவ்வொருவரும் தங்கள் குடும்பத்தோடு வந்து காவிரியில் நீராடி செல்கிறார்கள். இந்த ஆண்டை பொறுத்தவரை நமக்கு தென்மேற்கு பருவமழை கை கொடுத்திருக்கின்றது. அதன் காரணமாகத்தான், அதாவது கடந்த 30ஆம் தேதி மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவை எட்டியதின் காரணமாக அணைக்கு வரும் தண்ணீர் தற்போது அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த நாளில் 1,10,000 கனஅடி தண்ணீர் தற்போது வெளியேற்றப்பட்டு வருகிறது. எனவே இந்த தண்ணீரை பக்குவமாக பயன்படுத்த வேண்டும், சிக்கனமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று
என்று விவசாயிகளுக்கு தமிழக அரசு சார்பிலும் தமிழக முதலமைச்சர் அவர்களும் ஏற்கனவே அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் தண்ணீர் பெருக்கெடுத்து வருவதின் காரணமாக மக்கள் இந்த காவிரி கரையோர பகுதிகளில் பாதுகாப்போடு இருக்க வேண்டும். குறிப்பாக நீராடு வருபவர்கள் பாதுகாப்பை கருதி தங்கள் உயிரையும் உடைமைகளையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற வகையில் தான் காவிரி கரையோர பகுதியில் காவல்துறை பாதுகாப்பு அதேபோல தீயணைப்புத்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அந்த வகையில் தான் இன்றைய தினம் அதாவது சேலம் மேட்டூர் அணையிலிருந்து திருச்சி கடைமடை வரை இந்த அதாவது காவிரி ஆற்றில் நீராடக்கூடிய ஒரு காட்சியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்கள் மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு வந்து நீராடி கொண்டிருக்கிறார்கள். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.